அன்போடு அழைக்கின்றேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. நிறைவுடைய வாழ்விற்கு நெடு நிலத்தை காப்பதற்கு மழை கொடுத்த அல்லாஹ்வுக்கு மாபெரும் புகழனைத்தும். இன்று மிக விமர்சையாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விழாவிற்கு என்னையும் கலந்து கொள்வதற்கு அழைப்பை கொடுத்து பேசவும் வாய்ப்பளித்த தலைவர் அவர்களுக்கும் மற்றும் இந்த பள்ளி நிர்வாகத்தினர் அனைவருக்கும், மேலும் குறிப்பாக இங்கே வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும், அதிலும் குறிப்பாக இங்கே வெற்றி மாலை சூடி பெற்றோர் உள்ளத்தில் எல்லாம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த அனைத்து பிள்ளைகளுக்கும் முதற்கண் என் சராசனை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை துவங்குகின்றேன். உங்கள் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிறுவனமாக அல்ஹம்துலில்லாஹ். 1000 விழாக்கள் நடக்கலாம், எல்லாத்துக்கும் போயிருக்கலாம், எல்லாத்தையும் பார்த்துருக்கலாம், வச்சிருக்கலாம், கைப்பற்றிருக்கலாம். ஆனா இது நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கான விழா. அதை முதல்ல நீங்க உணரணும். என்ன வேலை இருந்தாலும் ஒரு வீட்டுல ஒரு தகப்பனை போய் கேளுங்க, நான் ஏன்பா கஷ்டப்படுறேன், என்ன சொல்றாரு? எல்லாம் குடும்பத்துக்காக தாங்க, கொண்டாடி பிள்ளைக்காகத்தான். அதே ஒரு தாயை கேளுங்க, நான் என்ன ஏமா கஷ்டப்படுறேன், எல்லாம் பிள்ளைங்களுக்காக தான். வேற என்ன கஷ்டம் இருக்கு? எல்லாம் இந்த பிள்ளைங்களை வளர்த்த ஆளுங்கன்னா போதும் சாமி, அதான் சொல்லுவாங்க. அதான் ஒரு வார்த்தை. அதன் பிறகுதான் மற்ற வார்த்தைகளா வரும். அப்படிப்பட்ட உங்கள் பிள்ளைகளுக்கான எதிர்காலத்தை நிர்மாணிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்கள் யார்? தாயும் தந்தையும். இதை யாரும் கூட யாரும் குறைச்சனா கிடையாது. 2 கண்ணுல எந்த கண்ணு வந்து சொன்னா என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? வலது கண் மட்டுமா? 2 கண்ணு. அதே மாதிரிதான் ஒரு பிள்ளையை பார்த்து உனக்கு அம்மா வேணுமா இல்ல அப்பா வேணுமா கேட்டா அந்த பிள்ளை என்ன சொல்லணும்? என்ன சார் கேள்வி இது? 2 பேரும் வேணும் சார். ஆனா இன்னைக்கு பிள்ளைங்க அப்படியா இருக்கு? உங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்க, உங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்க. நான் 28 வருஷம் மலேசிய நாட்டில் மோட்டிவேஷன் கிளாஸ் நடத்திருக்கிறேன், மாணவர்களுக்காக மட்டுமே. முதல்ல தகவல் சொல்வாரு, கொஞ்சம் பேசலாம். தகவல் சொல்வாரு, இந்த வயதாக எனக்கு பெரிய தலைவங்க, அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, புட்டு வாங்கி கொடு, நோட்டை வாங்கி கொடு. நேற்று தான் ஒரு பேரா வாங்கிட்டான், காலேஜ் வந்தாங்க. இப்படி பொறுப்பெல்லாம் வாங்கிக்கலாம், உறுப்புல போலாம். தயவு செய்து தகப்பனார்களே அந்த வார்த்தையை உங்கள் பிள்ளைகளுக்கு திணிக்காதீர்கள். நம்பர் 1. அது அம்மா, அது சொல்லவே வேணாம். கால வாழ்க்கை மனசுல கட்டுதா பார்க்காது. இதுக்கு உனக்கு வேற கொஞ்சம் நிம்மதியா தூங்க முடியுதா? ஒரு சீரியல் பார்க்க முடியுதா? எப்படி நடைமுறையில் இருக்கா இல்லையா? அப்படி யாருக்காக வாழ்றீங்க? இப்ப நான் பெற்றவங்களுக்கு மட்டும் சொல்லல, ஒருத்தரா வரேன், எல்லாருக்குமே வரேன். இந்த டாபிக் என்ன தெரியுமா? இது ஒரு மோட்டிவேஷன் டாபிக் தான். முதலில் நம்பர் 1 குறிச்சுக்கங்க, அன்பு செலுத்துங்கள். அது எப்படிப்பட்ட அன்பு? நம்பிக்கை நிறைந்த அன்பு. அன்புனா சும்மா சாதாரணமா என் பிள்ளைமா அன்பு வச்சிருக்கேன், ஆனா அவன் எங்க போனான்னு தெரியல, இது அன்பு கிடையாது. எதுமா என் பிள்ளை மேல அவருக்கு அன்பு இருக்கு, எப்படி தான் நீங்க அடிக்கலாம்? சரி, உங்க பிள்ளை எங்க போனா அதெல்லாம் எனக்கு தெரியாது சார், நீங்க எப்படி அடிச்சீங்க? இது அன்பு கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதுதான் சொன்ன உண்மையான அன்பு. உண்மையான என்ன இருக்குன்னா, தாய் தந்தை இருவரிடத்திலும் அந்த குழந்தை எந்த விஷயத்தையும் மறைக்காமல் சொல்லக்கூடிய அளவிற்கு பெற்று. அங்கிருந்து வருவான் பையன், அப்பா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைப்பா, அப்பா வேலை எப்பப்பா நானே டென்ஷன் ஆவேன், தயவு செய்து சொல்லாதீங்க. உங்களோட சொல்லாம யாரும் சொல்லுவான்? உங்களிடம் சொல்லாமல் அந்த குழந்தை யாரிடம் போய் சொல்லும்? நம்பர் 1. அவர் பெற்றவர்கள் இன்னொரு தவறு இருக்கு. ஏதாவது பிள்ளைய கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு வந்தாங்க, ஏமா நான் எவ்வளவு செலவு பண்ணி படிக்க வச்சிருக்கேன் பிள்ளையா, அதை பார்த்துக்க முடியலையா? பள்ளியத்துக்கு எவ்வளவு போடுறது? டீச்சர்ஸ் மேல. ஒழுங்கா நீங்க சொல்லி கொடுத்தா அவங்க ஒழுங்கா படிக்க மாட்டாங்க. அப்ப 10 பேர் குழந்தைக்கு நீங்க தான் காரணம். நீங்க சீரியல் பார்க்கறது காரணம் இல்ல, நீங்க ஒரு பிள்ளைய கவனிக்காம விட்டது காரணம் இல்ல. ஆனா அந்த கொஞ்ச நேரம் பாடம் எடுத்து அனுப்புறாங்க வீட்டுக்கு, இந்த டீச்சர் மேல பைய போட்டுட்டு
யோசிக்கிறது, அப்பா தப்பிச்சுட்டான். இது முதல் தவறு. முதலில் நீங்கள் அந்த அன்பை உண்மையானதாக நம்பிக்கை உள்ளதாக நீங்கள் பெற்றோர்களாகிய நீங்கள் அது ஆண் பிள்ளையா இருக்கட்டும் பெண் பிள்ளையா இருக்கட்டும் பாரபட்சம் பார்க்காம கொடுத்தீங்கன்னா ஒரு செவத்துல வந்து தட்டி என்ன செய்யும்? என்ன செய்யும்? மெதுவா வரும். வேகமா அடிச்சா அப்ப அன்பை கொஞ்சமா கொடுத்தா அது எப்படி கிடைக்கும்? அதிகமா கொடுத்தா, ரொம்ப ரொம்ப கொடுத்தா ரொம்ப பிள்ளைங்க எதிர்பார்க்குதுங்க அன்பை. புரிஞ்சுக்கங்க பெற்றவங்களா. அந்த அன்பை அள்ளி கொடுங்கள். பணங்காசு அப்புறம் கொடுங்க, சாப்பாடு அப்புறம் கொடுங்க, ட்ரெஸ் அப்புறம் கொடுங்க. முதலில் அன்பை கொடுங்கள். நம்பிக்கையான உண்மையான அன்பு. எந்த குடும்பத்தில் அன்பு இல்லையோ அந்த குடும்பத்தின் நிலை கேள்விக்குறி 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 கேள்விக்குறி, முடிவே இருக்காது. அதனால உங்கள் குடும்பம் கேள்விக்குறியை நோக்கி செல்ல வேண்டுமா, கேட்கும்படியான ஆச்சரியக்குறியை நோக்கி செல்ல வேண்டும் என்பதை நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைங்க நீங்க படிக்கலையா பரவாயில்லைங்க, தாய் படிக்கலையா பரவாயில்ல, தகப்பன் படிக்கலையா பரவாயில்ல, என்ன சொல்லணும்? நானே படிக்கல, நீ என்ன படிச்சு கிழிக்க போடா, அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. எப்பா நீ படி, நீ என்ன படிக்க ஆசைப்படுற அவ பிள்ளைகளுக்கு கேளுங்கள். தயவுசெய்து பெற்றோர்களே, நான் டாக்டர் படிக்க ஆசைப்பட்டேன் முடியல அதனால நீ படி சொல்லாதீங்க. நான் இன்ஜினியரா படிக்க ஆசைப்பட்டேன் முடியல நீ இன்ஜினியர் ஆயிடு சொல்லாதீங்க. அவனுக்கு என்ன துறை பிடிக்கும் என்பதை பெற்றோராகி நீங்கள் கேளுங்கள். கணிதத்தில் சிறந்து வரலாம், விமான ஓட்டுவதில் சிறந்து வரலாம், கடலில் கப்பல் செலுத்தும் மாநில சிறந்து வரலாம். இப்படி பல துறைகள் இருக்கிறது. டாக்டர் சொல்லிடுவாங்க, ஆமா கொஞ்சம் பேசாம இருப்பாங்க, நீ பேச நான் நிறுத்திடலாம். என்ன செய்யணும்னா முதல்ல பிள்ளைங்கள்ட்ட நீங்க பேசுங்க. எப்பா அவங்க படிக்க வைக்கிறாங்க அதுக்குன்னு சொல்லி எல்கேஜி படிப்பு கேட்காதீங்க. எல்கேஜி பிள்ளை யூகேஜி படிப்பு கேட்காதீங்க. என்ன படிக்க போறேன் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துருச்சுன்னா அந்த பிள்ளைங்க பேசும்போது சரியாமா படிக்க போறேன், என்ன செய்ய, என்ன படிக்கிற, உனக்கு என்ன பிடிக்கும், ஆங்கிலம் பிடிக்குமா, தமிழ் பிடிக்குமா, வேற என்ன மொழி பிடிக்கும், என்ன கிளாஸ் எழுத போல. இன்னைக்கு நிறைய பெற்றவர்களுக்கே தெரியல தன் பிள்ளை என்ன படிக்கிறது. டீச்சர்லாம் இருக்கிறீங்க, நிறைய பெற்றவங்களுக்கு தெரியல. சார் காசு கேட்டா கொடுத்துட்டேன், எல்லாம் கட்டிட்டேன், முடிஞ்சு. சரி என்ன படிக்கிறேன், என்னமோ சொன்னா என்னமோ என்னமோ அது என்னது என்னமோ 3 எழுத்து இப்படி வேணுமாங்க. பிஎஸ்சியா எம்எஸ்சியா எம்காமா பி என்னன்னு தெரியாது. அப்படி இருந்து படிக்க வைக்கிற பிள்ளையா? இந்த நிலை மாற வேண்டுமானால் உங்கள் பிள்ளைகளிடத்தில் நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரமா, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்துல 1 மணி நேரத்தை நீங்கள் உங்கள் பிள்ளைகளோடு செலவழிங்க. வேற ஒன்றும் செய்யலாம். 1 மணி நேரம் எடுத்துங்க. 23 நேரம் உங்க சாய்ஸ் எடுத்துங்க. என்னவோ பண்ணுங்க. சமைக்கணுமா, துவைக்கணுமா, குளிக்கணுமா, அயன் பண்ணணுமா, மேக்கப் பண்ணணுமா, சீரியல் பார்க்கணுமா, என்ன பண்ணீங்க. ஆனா 1 மணி நேரத்தை உங்கள் குழந்தைகளோடு செலவிடுத்து அந்த குழந்தைகளோட மனதில் உள்ளதை கேளுங்க. நீங்க எத்தனை பிள்ளைக்கு அம்மாவோட பிறந்த நாள் தெரியும்? கேட்டுக்குங்க. அவ்வளவுதான். உங்க தந்தை பிறந்த யாருக்கு தெரியும்? தெரியும். ஆனால் இத்தனை பேர் ரொம்ப கைத்துக்கல. ஆனா எல்லாருக்குமே ஒரு நடிகரின் பிறந்த நாள் தெரியும், ஒரு நடிகையின் பிறந்த நாள் தெரியும். ஒரு வாரத்துக்கு ரெடி ஆயிடுவாங்க. நம்ம தலைவருக்கு பர்த்டே என்ன பண்ணலாம், ஐயோ நம்ம புன்னகை அரசுக்கு பர்த்டே என்ன பண்ணலாம், ஒரு தாய்க்கு எப்படா பர்த்டே, அது வந்து செய்யாதீங்க. முதலில் உங்கள் பெற்றோரை மதியுங்கள். பிள்ளைகளே முதலில் சொன்னது தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும். யாருமே விட்டு விட்டு பேசல. 2 கண்ணு சொன்னீங்கல்ல, இப்ப 2 கண்ணு சேர்ந்து எந்த பார்ப்போம்? 2 காட்சி பார்க்கணுமா? ஏன் 2 பக்கம் பார்க்க வேண்டியதானே? இந்த பில்டிங் ஒண்ணு மரத்தோடு பார்க்க வேண்டியது முடியுமா? அதே போலதான் 2 கண்ணாக இருக்கின்ற நீங்கள் உங்கள் 2 கண்ணின் பார்வையை ஒரே திசையை கொண்டு உங்கள் பிள்ளைகள் நிறுத்துங்க. என்ன செய்யலாம்? 2 பேரும் கலந்துங்க. கலந்து ஒண்ணு வேணாங்க. ஒரே கேள்வி கேட்கிறாங்க, கல்யாணம் பண்ணியாச்சு 10 வருஷமா குழந்தை இல்லை, உங்க நிலைமை எப்படி இருக்கும்? கல்யாணம் பண்ணியாச்சுங்க, எந்த விதமான குறை வைக்கல. பெண் வீட்லயும் குறை வைக்கல, ஆண் வீட்லயும் குறை வைக்கல. எல்லாம் வண்டி வண்டியா சீவரிசை போச்சு, பொருள் போச்சு, நகை போச்சு, கார் போச்சு, வீடு போச்சு, பங்களா எல்லாம் சூப்பர். ஆனா கல்யாணம் பண்ணா அடுத்த வருஷம் என்ன கேட்பாங்க? வீட்டுல
அந்த வீட்டுக்கு போய் பொண்ணை பார்க்க போறாங்க, மாமியார் என்ன கேட்பாங்க, இந்த பொண்ணோட அம்மா என்ன கேட்பாங்க, எவ்வளவு நகை வந்துச்சு, எவ்வளவு சீர் வந்துச்சு, எத்தனை பொருள் போட்டாங்க, இதே கேட்பாங்க. ஒரு வருஷம் என்ன கேட்பாங்க, எதிர்பார்த்து வேற தானே. அது 10 வருஷமா இல்லைன்னா நிலைமை என்ன, அந்த பெண்ணுக்கு பேர் என்ன, இந்த ஆணுக்கு பேர் என்ன? அப்ப தவமா தவறு பெற்றோம் இல்ல, அப்ப அந்த பிள்ளை போய் நம்ம திட்டலாமா? எப்படி பார்க்கணும், எப்படி வளர்க்கணும், அது உங்க கடமைங்க. நம்பர் 1 அன்பு, உண்மையான நம்பிக்கையான அன்பை உங்கள் குழந்தைகள் மீது வையுங்கள். அதே உண்மையான நம்பிக்கையான அன்பை உங்கள் குழந்தைகள் உங்கள் மீது வைக்கும். இல்லைன்னு வச்சுங்களேன், செல்லம் எப்படா இருக்கு அப்படின்னு எவனாவது கேட்டாங்கன்னா இந்த அன்பு அன்பு போயிடும். உங்களை சொல்றது விளங்குதா? தெளிவாக சொல்ல முடியாது. உங்கள் பிள்ளையுடைய அன்பு எங்க வெளியில போகுது, காரணம் நீங்க தான். நீங்கள் சரியாக கொடுத்தீர்கள் என்றால் அந்த குழந்தை அன்பிற்காக அடுத்தவர்களை நாடி ஒருக்காம போகாது. நம்பர் 1. 2வது, கடமையை செய்யுங்க. தாய் தப்பனுக்கு கடமை இருக்குல்ல, என்ன இருக்கு? வயசு ஒரு பிள்ளை இருக்கிறா, காலை எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும், பையன் இருக்கிறா, அவங்க விசாரி காணணும், இதெல்லாம் கடமை தானா? பெற்றுட்டோம்ல. அப்ப அதே மாதிரி பெற்ற பிறகு உங்களுக்கு பிள்ளைகளுக்கான கடமை இருக்குல்ல, அதே மாதிரி பிள்ளைகளுக்கு கடமை இருக்கா இல்லையா? பிள்ளைகளை முதல்ல அன்பு செலுத்துங்க. நீங்க எங்க அன்பு செலுத்தணும்? அன்பு செலுத்து இப்ப சொன்னீங்க, பந்து அடிச்சு அதே மாதிரி வருது. ஆனால் ஒவ்வொரு மாணவர்களும் அன்பு செலுத்த வேண்டிய இடம் எது தெரியுமா? பொருள் எது தெரியுமா? அந்த திங்ஸ் ஹார்ட் இல்ல. ஒவ்வொரு மாணவ மாணவியர்களும் அன்பு செலுத்தக்கூடிய இடம் பள்ளிக்கூடம், மதரசா. அங்கே அவங்க அன்பு செலுத்தக்கூடிய பொருள் பாட புத்தகம், குர்ஆன். அங்கே மதிக்க வேண்டிய நபர் ஆசிரியர்கள், உஸ்தாதுகள். இதை நீங்க சரியா கடமையா செஞ்சுட்டீங்கன்னா அந்த பாசம் உங்களுக்கு தன்னால கிடைச்சிடும். விதையை நட்டுட்டு தான் போறான், மறுபடியும் ஏதாவது பார்க்கறான் அவன். அந்த விதை உள்ள போச்சு, இது முளைக்கும் முளைக்காதுன்னு தெரியுமா? ஆனா முளைச்சி வருதா இல்லையா? நம்பிக்கை தானே. அதே நம்பிக்கை நீங்கள் பிள்ளைகள் மேல் வைக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோர்கள் வைக்க வேண்டும். அதன் அடுத்தபடியாக கடமைன்னு சொல்லும்போது உங்க கடமையை நீங்க செய்யணும். பெற்றுட்டேன், வளர்த்துட்டேன், அவன் சாப்பாடு கொடுக்கணும், பள்ளிகளுக்கு அனுப்பணும், அவனுக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுக்கணும், திரும்ப ஆசிரியர் படிச்சியான்னு கேட்கணும், டியூஷன் என்ன பண்ணேன்னு கேட்கணும். எல்லா விஷயமும் உங்களுடைய கடமை இருக்கு. நீங்கள் யாரும் யார் மீதும் உங்கள் கடமையை புரட்டி போட்டுட்டு நீங்க தப்பிச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க பிள்ளை உங்களுடைய இன்டெலிஜென்ட், உங்க பிள்ளை உங்களை விட ரொம்ப ஸ்மார்ட். என்ன பண்ண தெரியுமா? தகப்பனுக்கும் தெரியாது, தாய்க்கும் தெரியாது, இவங்க என்ன பண்றாங்க. அப்புறம் லவாலாவே அழைச்சிட்டு என்ன பண்றது? நடக்குதா இல்லையா? நடமை. எல்லாருமே கையில போன வச்சுக்கிறீங்க. டச்சு எங்க இருக்குங்க? டச் உறவோட இருக்கணும். நம்மளுக்கு டச் எங்க இருக்கு? போனோட இருக்கு. எல்லாருக்கும் டச் போன இருக்கு, டச் உறவு இருக்கா? இல்லை. மனசாக சொல்லுங்க. நீங்க எத்தனை பேர் அவங்க சொந்தக்காரங்களுக்கு நீங்க போனீங்க? எத்தனை பேர் சந்திச்சீங்க? எத்தனை பேர் நலம் விசாரிச்சீங்க? மாணவர்கள் மாணவிகளை உங்கள்கிட்ட கேட்கிறேன். 2வது, முதல்ல சொல்றது உண்மையான அன்பு, நம்பிக்கை. 2வது சொல்றது கடமை. 3வது நன்றி உணர்வு. 2 பேரும் சேர்த்து தான் சொல்லணும். பேரண்ட்ஸ் டைம் ஆகல, பேரண்ட்ஸ் தனியாவோ பிள்ளைகள் தனியாக சொல்ல சேர்ந்து சேர்த்து சொல்லணும். நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க இது யாருக்கு சொல்றாங்க. 3வது விஷயம் என்னங்க? நன்றி. நன்றி. இந்த நன்றியை தான் 5 அறிவு உள்ள ஜீவன்ல இருந்து படைத்த இறைவன் வரையும் எதிர்பார்க்கலாம். இறைவன் என்ன எதிர்பார்க்கா? எனக்கு நன்றி உள்ள அறியாம இல்ல, அதனை இறைவன் சொல்றாரு. நமக்கு தான் படைச்சாரு. அப்ப நன்றி நீங்க எங்க கற்றுக்கணும்? இப்ப சமீபத்தில் யாருக்காவது இன்னைக்கு தேதி 5 ஆச்சு. இந்த 1 5 பேர் யாருக்காவது 10 லட்ச பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள் 1ஆம் தேதி, இந்த 5ஆம் தேதி இருக்க யாருக்காவது பிறந்த நாள் இருந்துச்சா? யார் பிறந்த நாள் பண்ணாங்கன்னா நேற்று யாருக்கு பர்த்டே? முந்தாண்டு 1ஆம் தேதி, இன்னைக்கு 5ஆம் தேதி. சரி, போன மாசம் யாருக்காவது பர்த்டே? கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க சொல்லுங்க. யாருக்கா பிறந்தா வந்துச்சா? சரி, வந்ததாவே இருக்கட்டும். போன மாசம் ஒரு பிள்ளைக்கு பர்த்டே. அம்மா உனக்கு எப்போ பிறந்தது? உனக்கு எப்போ? டிசம்பர். அப்ப ரொம்ப நாள் இருக்கு. போன மாசம் ஜனவரி யார் பிறந்தா? கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க சொல்லுங்க. ஜனவரி, பிப்ரவரி யார் பிறந்தா? காரணம் இருக்கு. மார்ச்ல யார் பிறந்தா? மார்ச். அம்மா எந்திரிமா, நீ கொஞ்சம் தவிர. மார்ச் பிறந்தீங்களா? எத்தனை பிறந்தீங்க? 28. வரைக்கும் மார்ச் 28 பிறந்திருக்காங்க. நீங்க பிறந்த நாள் கொண்டாடுனீங்களா? கொண்டாடல. சரி,
உங்க பிறகு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கேட்டாங்களா? வாங்கி கேட்டீங்கன்னா ஏதாவது வாங்கி கொடுத்தாங்களா? போய் அம்மா அப்பா கேட்டுருவோம். எதுவும் கிடையாது. பிறந்தவங்க தெரியவே தெரியாது. சரி, பிறந்த நாளுக்கு உங்களுக்கு பெற்றவங்க வாங்கி கிஃப்ட் வாங்கின பிள்ளை கிடையாது. எங்க அப்பா எனக்கு பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தாரு. வாங்கி கொடுத்தாங்க. என்ன வாங்கி கொடுத்தாங்க? அப்பா என்ன வேண்டாம்? பேஸ் லைட், வெளிச்சம். ஓ, பேஸ் லைட் அப்படி சொல்லுங்க. நீங்க பேஸ் லைட் சொல்லி பேஸ் லைட் கால் கொடுக்குது. ஓகே, வாங்கி கொடுத்தாங்க. பாசமா வாங்கி கொடுத்தாங்கல்ல? யார் வாங்கி கொடுத்தா? 2 பேர் சேர்த்து வாங்கி கொடுத்தாங்க. ஓகே, வெரி குட். உங்களுக்கு என்னமா இது எத்தனாவது பர்த்டே? 13 வருஷமா செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தொடர்ந்து செய்யறாங்களா? உண்மையை சொல்லுவோம். டாக்டர் வந்திருக்காங்கன்னா சரி, இந்த வருஷம் நடந்துச்சுல, நீங்க உங்க மனசாட்சி சொல்லுங்க. அதை வாங்கி கொடுத்து ஒரு தாயாருக்கோ தந்தைக்கோ நன்றி செலுத்துறீங்களா? அன்பு மாணவ செல்வங்களே, நேரத்தின் அருமை கருதி உங்களை ரொம்ப பொறுமையை நான் சோதிக்காம சுருக்கமா முடிச்சுக்கிறேன். என்ன செய்யணுங்கிறத முதல்ல உண்மையான அன்பு செலுத்துங்க. அது உங்களுக்கு திரும்பி கிடைக்கும். உங்க கடமையை செய்யுங்க, அவங்க கடமையை செய்வாங்க. நன்றி செலுத்த கற்றுக் கொடுங்க பிள்ளைங்களுக்கு. அந்த நன்றி செலுத்துற குணம் கடைசி வரைக்கும் அவங்களை காப்பாற்றும். 2வது, பேரண்ட்ஸ் என்ன பண்றீங்கன்னா, உங்க பிள்ளைகளுடைய திறமையை பற்றியோ கல்வி அறிவை பற்றியோ மற்ற பிள்ளைகளோடு கம்பீட் பண்ணாதீங்க, ஒப்பிட்டு பேசாதீங்க. என்னைக்குமே செய்யாதீங்க அந்த வேலையை. அவனை பத்தியா இந்த மாதிரி படிக்கிறான், உன்னை தானே படிக்க வைக்கிறேன், நீ இப்படி இருக்கிறிய அப்படின்னு மற்ற மாணவர்கள் மாணவிகள் உங்க வீட்டு பிள்ளையை எதிர் வச்சு பேசாதீங்க. அது என்ன பண்ணணும்னா, நீங்க நினைக்கிறீங்க அப்படி சொன்னா எடுத்துக்குவாங்க வச்சுக்குவாங்க. ஒருவேளை அது மாற்று வேற மாதிரி சிந்தனை போயிடுச்சுன்னா உங்க பிள்ளைக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். நல்லா புரிஞ்சுக்கங்க. 90 மார்க் எடுத்தவன் நீங்க அப்படி சொன்ன பிறகு 70 மார்க் வந்துடுவான். 90 மார்க் கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன், என் அப்பா அம்மாவுக்கு தெரியல, என்னத்தை படிச்சு கிழிக்கணும்னு சொல்லிட்டு அந்த சிந்தனை மாற்றம் வரும். சிந்தனை மாற்றம் அவனை படிப்பில் கவனத்தை குறைக்கும். படிப்பு கவனம் குறையும் பொழுது தவறான பாதைக்கான கவனம் அவன் கையேறி வரும். நிறைய இருக்குப்பா. இங்க விட்டுருவான், அங்க பிடிச்சுக்குவான். அந்த வேலையை மட்டும் எந்த தாய்மாரும் எந்த தகப்பனும் செய்யாதீங்க. பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளோடு ஒப்பிட்டு பார்க்காதீர்கள், பேசாதீர்கள். உங்க பிள்ளை உங்களுக்கு ஒத்தி, அதை என்னைக்குமே விட்டு போட்டாருங்க. அதுல நீங்க ஆணித்தரமா இருங்க. அவன் இன்ஜினியர் ஆனா நீ யாரா? பிளைட் ஓட்டுறா, நீ கப்பல் ஓட்டுறா, என்ன நீ சிறந்த வேற ஏதாவது வாடா, அவன் அப்படியாட்டா நீ இப்படியா, அதே மாதிரி அது மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் சொல்றேன்னா, இதே போல ஒரே ஒரு சின்ன சம்பவத்தை கூட சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் மோட்டிவேஷன் டீச்சராக இருக்கும்போது மலேசியாவில் ஏறக்குறைய தமிழ் பள்ளிக்கூடத்தில் உள்ள தமிழ் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இதே கதை தான், இதே கதிதான். தாய் தகப்பனை வேலைக்கு போயிடுவாங்க, தகப்பனார் நைட்டு வேலைக்கு போயிடுவாரு, கால் ஓட்டிட்டு அம்மா காலையில பகல் வேலைக்கு ரெஸ்டாரண்ட் போயிடுவாங்க. வெளிநாடு போனவங்களுக்கு தெரியும், பிள்ளைங்க வீட்டுல இருக்கோம், என்ன செய்யணும் ஏன் செய்யணும் தெரியாது. ஒரு பிள்ளையை கூப்பிட்டு எப்படிதான் விசாரிச்சு கேட்டேன், அம்மா என்னம்மா கஷ்டம். என் தாய் தந்தை முகத்தை பார்த்து 6 மாதம் மாசம் சொல்லிச்சு அந்த பிள்ளை. நம்ம உன்னிப்பா கேளுங்க. ஒரு பிள்ளை சொல்லுகிறது தன்னுடைய பெற்றோருடைய முகத்தை பார்த்து 6 மாசம் மாற்றுகிறது. ஷாக் ஆயிடுச்சு. நான் கேட்டேன், ஏமா நீ வேற ஊர்ல இருக்க, அவங்க வேற ஊர்ல இருக்காங்களா, ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறான்னு கேட்டேன். இல்ல ஒரே ஊர்ல தான் இருக்கும். அப்ப நீ வேற வீட்டுல இருக்க, அவங்க வேற வீட்டுல இருக்காங்களா, என்ன பிரச்சனையாமா? இல்ல ஒரே வீட்டுல தான் இருக்கும். எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஒரே வீட்டுல இருக்கிறாங்க, தாய் தப்ப முகத்தை பார்த்து இந்த பிள்ளை 6 மாசம் சொல்லிட்டு தலை கீழே தொட்டு அப்படி கண்ணீர் சுஞ்சுது. 14 வயது பிள்ளை. நல்லா பாருங்க. கேட்கிறேன், ஏமா என்ன வாசிக்கிறேன்? எங்க அப்பா லாரியோட காலையிலே கிளம்பிடுவாங்க, எங்க அம்மா வேலைக்கு போயிடுவாங்க. எனக்கு தேவையான சாப்பாடு எங்க அம்மா செஞ்சு அந்த நான் படுக்கை எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி எனக்கு தேவையான அன்னன்னைக்கு தேவையான ஸ்கூல் போற காசை எங்க அப்பா வச்சுட்டு போயிடுவாரு. நான் எப்படி ஸ்கூலுக்கு போயிடுவேன். டியூஷன் படிச்சு நான் ஸ்கூலுக்கு போகும்போது எல்லாம் தூங்குவாங்க, எங்க அப்பா எழுப்ப மாட்டேன். அது மாதிரி நான் வரும்போது வீட்டுல எடுக்க மாட்டாங்க, நான் தான் செஞ்சிருவேன். நான் எந்திரிக்கும் போது அவங்க தூங்குவாங்க, அவங்க எந்திரிக்கும் போது நான் இப்படியே நான் 6 மாசமா 2 பேரையும் பார்த்து வளர்த்த பார்த்து எப்படிதான் பேசுறது. நான் உடனே தாய் தாய்ப்படி மேடை கூப்பிட்டேன். ஐயா கொஞ்சம் மேடைக்கு வந்தாங்க. உங்கள்கிட்ட கேட்ட கேள்விதான் அவங்கள்ட்ட கேட்டேன். ஐயா எதுக்கு சம்பாதிக்கிறீங்க, 1 நிமிஷம் சம்பாதிக்கிறீங்க, ஒரே ஒரு பிள்ளை செல்லமான படிக்க வைக்கணும், நல்லா பார்க்கணும், அதுக்கு எந்த பேரையும் போய் போகாது. இப்படியா கொஞ்சம் நீங்க அம்மா இங்க வாங்க, நீங்க எதுக்குமா எவ்வளவு கஷ்டப்படுறீங்க? ஐயோ என்ன சார் இப்படி கேட்டீங்க, என் பிள்ளை கண்கலமா வச்சுக்கிறேன். அப்படியா? இப்ப உங்க பிள்ளை கண்கலங்கதான் மேலே சொல்லிட்டாங்க, என்ன செய்யப்படுங்க? அந்த மேலேயே கேட்டேன். கண் கலங்கக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, சிரமப்படக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் கொடுத்து தன் பெற்ற பிள்ளை தாய் தந்தை முகத்தை பார்க்காமல் அன்புக்கு ஏங்க வச்சுட்டீங்களா? இதை எத்தனை கோடி சம்பாதிச்சு கொடுத்தாங்க, ஏற்க முடியுமா?
ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, இது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான். அந்த பிள்ளைகளாக பார்த்து நான் ஒவ்வொரு பிள்ளைகளாக அழைத்து அவர்களுக்கு தன்முனைப்பு பேச்சை கொடுத்து, சார் எனக்கு மேடையை பார்த்தா பயம் சார் அப்படின்னு சொன்னவன், மைக்கத்துக்கு கை கால் நடுங்க சார் அப்படின்னு சொன்ன பொண்ணு இன்னைக்கு ஏறக்குறைய 8 வருஷம் அந்த நாட்டுல இருந்து ஒவ்வொரு வருஷமும் 40 பிள்ளைங்க, 50 பிள்ளைங்க, 60 பிள்ளைங்க, 70 பிள்ளைங்க, 80 பிள்ளைங்க இப்படியே கொண்டு வந்து 2019 வருஷம் 80 பிள்ளைங்களை மேடையேற்றி அதில் 13, 14 பிள்ளைகளை தன்முனைப்பு உள்ள பிள்ளைகளாக மாற்றி அவர்களை கொண்டு மேடை பேச்சாளர்களாகவும் பாடல்களாகவும் மிமிக்ரி செய்யக்கூடியவர்களாகவும் அவர்கள் சொந்த கால் நின்று சம்பாதிக்கூடியவர்களும் ஆளாக்கி விட்டு இன்னைக்கு நான் வந்திருக்கேன். இன்னைக்கு என்ன எல்லாம் கூப்பிட்டு மாஸ்டர் தான். எனக்கு அந்த ஆத்ம திருப்தி எனக்கு இருக்கு. எந்த பிள்ளையை எந்த தாய் உருப்பட மாட்டான்னு சொன்னாலோ, எந்த பிள்ளையை எந்த தாப்பன் உருப்பட மாட்டான்னு சொன்னாலோ, அதே பிள்ளை இன்றைக்கு சம்பாதித்து அந்த பெற்றோர்களை காப்பாற்றுகிறது. படிக்கலமா, படிச்சு காப்பாற்றல. இந்த மாதிரி மோட்டிவேட்டர் நான் போய் சொல்ல, உண்மையிலே சொல்றேன். மாணவர் வசந்தம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி மலேசியாவில ஒவ்வொரு வருஷமும் செஞ்சேன். 2019 நினைச்சிட்டு வந்தேன் 80 பேர் இன்னைக்கு சேர்த்துட்டோம். 100 பேரை கொண்டு போய் மேடையில் நிறுத்தணும்னு நினைச்சேன். 2019 ஊருக்கு வந்தேன், கொரோனா வந்துச்சு, நான் போக முடியல. இதுதான் சம்பவம். இன்னைக்கு திரும்பி நான் போக முடியல. எல்லாரும் போடுறாங்க, மாஸ்டர் வாங்க மாஸ்டர், வாங்க மாஸ்டர், நீங்க எல்லாமே இப்படி இருக்கு மாஸ்டர், இப்படி இருக்கு மாஸ்டர், எல்லாம் முடியல மாஸ்டர், நீங்க வந்துருங்க மாஸ்டர். உங்களுக்கான பயிற்சி முடிஞ்சு 8, 9 வருடத்துக்கான பயிற்சி முடிச்சுட்டேன். ஒரு குறிப்பிட்ட வருஷம் தான் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியும். நான் அப்படிதான் சொன்னேன், என்னால வர முடியாது நான் சொல்லல. மலேசியாவில் உங்களுக்கான பயிற்சியை நான் முடித்து கொடுத்து விட்டேன். தமிழகத்துக்கு வந்து இங்கே உள்ள பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்க வந்திருக்கேன். இதை எதிர்பார்க்காதீங்க, நீங்களே டீச்சர் ஆயிடுங்க. அத்தனை பிள்ளைகளும் என்னுடைய ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் பார்த்து சொல்வார்கள். ஏன் சொல்றேன்னா, அந்த அன்பு எங்க இருக்கு? ஆயிரக்கணக்கான மைலுக்கு அப்பால் உள்ள பிள்ளைகளை படிக்க வச்சு அவர்களுக்கான ஒரு பாடத்தை ஏற்படுத்தி பாதையை காட்டி தவறான வழியிலிருந்து திருத்தி அந்த தாய் தப்பனை ஒன்றாக்கி குடும்பத்தை சீர்படுத்தி மேம்படுத்தி வச்சுக்கிற வேலையை மட்டும்தான் செஞ்ச, எதுவுமே நான் கிழிக்கல. சரிங்களா? ஆனால் இங்க இருக்கின்ற மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கின்ற ஆசிரியர் இருக்கிறார்கள், மிகப்பெரிய அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள், தியானத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள், அர்ப்பணிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மாணவர்கள் உருவாகின்ற எண்ணத்தில் அவர்கள் இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மாணவர்கள் இங்கே இருக்கிறீர்கள், படிக்கிறீர்கள் என்றால் அதற்கான குறை எழுத குறை இல்லை, என்னத்திலே குறை இருக்கு? குறையை மட்டும் எண்ணி பார்த்தால் வாழ்க்கையை வாழவே முடியாது. உங்கள் மனதுக்குள் இருப்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். கண்ணாடியை பார்க்கும்போது நீங்கள் யாரை குறை சொல்லுகிறீர்களோ அந்த முகம் தெரியாது. நான் இன்னைக்கு ஒரு மனுஷனை குறை சொல்றேன்னா நான் கண்ணி முன்னா ஏன் முகம் தான் தெரியும். நான் குறை சொல்ல முகம் தெரியுமாங்க? எப்படி கண்ணாடி உங்கள் முகத்தை காட்டுகிறதோ அதே போல் நீங்கள் குறை சொல்ல குறை சொல்ல குறை சொல்ல அவரிடம் இருக்கிற அத்தனை பாவங்களும் உங்களிடம் வந்துடும். உங்களிடம் இருக்கிற அத்தனை நன்மைகளும் அவரிடம் போயிடும். பரவாயில்லையா? பரவாயில்ல சொல்லுங்க. என்ன பொண்ணு என்ன பேர் குறை சொல்லுங்க. நிறைய எல்லாரும் 100 பேர் எல்லாரும் குறை சொல்லுங்க. இந்த ஆள் என்ன அப்படி பண்ணா பேசினா என்ன? ஏன்னா உங்க நன்மை எல்லாம் எனக்கு வந்துடும். நீங்கள் அதை மட்டும் உணர்ந்து கொள்ளுங்கள். ஒரு மனிதனை பற்றி இன்னொரு மனிதன் குறை கூறுவதற்காக எந்த முகாந்திரமும் கிடையாது, தகுதியும் கிடையாது. ஒருவனை நீங்கள் இப்படி சொல்லி குறை சொல்வீர்கள் என்றால் உங்கள் அத்தை மற்றவர்கள் உங்களை நோக்குகிறது. ஒரு விரல் தான் அங்க போகுது, மற்ற எல்லாரும் உங்களை பார்க்குது. இதையெல்லாம் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். குறை சொல்வதற்கோ பணி போடுவதற்கோ தப்பித்துக் கொள்வதற்கோ இங்கே மனிதர்களுக்கு எந்த விதமான ஒரு வழியும் கிடையாது. மிருகங்களுக்கு என்ன இருக்கலாம்? அப்ப அடுத்த நம்மளுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அன்பை செலுத்துங்கள், அன்பை அதிகமாக கொடுங்கள், அதன் பிறகு நீங்கள் செல்லத்தை கொடுங்கள். செல்லம் கொடுப்பதற்கும் அன்பை கொடுப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது யாரும் புரிஞ்சு மாட்டாங்க. செல்லம் என்பது வேறு, அன்பு என்பது வேறு. செல்லத்துக்கும் அன்புக்கும் வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். சாப்பாடு எல்லாமே நல்ல சாப்பாடு தான். பிரியாணி நல்ல சாப்பாடு இல்லையாமா? பிரியாணி நல்ல சாப்பாடு இல்லையா? சரி, நான் என்ன சொல்றேன், படிப்பு நல்ல படிப்பு நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களா? எப்படி நல்லா படிக்கிறான், எப்படி நல்லா வாழலாம், எப்படி நல்ல ட்ரெஸ் போடலாம், நல்ல சாப்பிடலாம். தயவு செய்து இந்த நல்ல என்ற வார்த்தையை கூட தூக்கி போட்டுருங்க. டீச்சர் ஒரு மாதிரியா பாக்குறாங்க, தப்பா நம்ம சொல்லுங்க டீச்சர். என்னடா ஒரு நல்ல தூக்கி ஒரு நல்ல தூக்கி போட்டுருங்க. சரியான கரெக்ட் ஃபுட், கரெக்ட் சேலரி, கரெக்ட் சீட், கரெக்ட்
எஜுகேஷன், கரெக்ட் ஸ்கூல், இதுதான் கரெக்ட். சரிங்களா? ஒரு மணி எனக்கு இந்த ட்ரெஸ் போட்டிருக்காங்க நல்லா இருக்குன்றதுனால இதை நான் பையனுக்கு போட்டு எடுத்துருக்கோம். நல்லா தானே இருக்கு, இது இந்த பையனுக்கு போட்டு எடுத்துருக்கோம். இது அந்த பையன் ட்ரெஸ் நல்லா இருக்கு, நல்லா சூப்பரா இருக்கு, அதை நான் போட எடுத்துருக்கோம். ஏன் நல்லது தானே, நல்ல ட்ரெஸ் தானேங்க. அது இல்ல, கரெக்டான ட்ரெஸ் கிடையாது, சரியான உடை. அதே போல உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் நல்லதை மட்டும் சொல்லாதீங்க, கரெக்டானதை சரியானதை சொல்லுங்கள். இன்னும் ஒரு விஷயம், இதை செய்யாத, அதை பார்க்காத, அந்த போகாத, அவர்கிட்ட பேசாத, அதை மட்டும் சொல்லாதீங்க. எதை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறீர்களோ அதைத்தான் அந்த ஆள் மனதில் செய்யணும்னு தோணும். அதற்கு மாற்றமாக இதை செய், இதை பார், இதை பேசு, இப்படி பழகு, இப்படி உட்காரு, இப்படி சாப்பிடு சொல்லுங்க. அதை யாருமே செய்யறதில்லை. செய்யாத, செய்யாத, பார்க்காத, பேசாத, போகாத சொல்லக்கூடிய எதிர்வினையை மாற்றி இப்படி செய், இப்படி போ, இப்படி செல், இப்படி நட, இப்படி அமர், இப்படி சாப்பிடு அப்படி சொல்லி பாருங்களேன், அவன் மனசுல பதியும். இதுதான் சரியான வழிகாட்டுதல். ஆனா எல்லா பேரண்ட்ஸ் என்ன தெரியுமா, ஐநோ கேரக்டர். சரியா சார்? எல்லா பேரண்ட்ஸுக்கு என்ன கேரக்டர்? ஐநோ கேரக்டர். ஏதாவது சொல்லுங்க பையன், ஏன்பா தம்பி ஏன்பா இப்படி எடுக்கிற, போங்க எனக்கு தெரியும், எப்படி தம்பி இப்படி எடுக்காதப்பா, இப்படி நேரம் எடுப்பா, சும்மா நீங்க எவ்வளவு வீடியோ எடுத்துருக்கேன் நீங்க சொல்றீங்க, எனக்கு தெரியுங்க எல்லாம். என்னைக்கு ஐநோ எனக்கு தெரியும் என்கின்ற கேரக்டர் ஒரு மாசத்துல போயிடுச்சோ அது முழுமையாக தண்ணீர் ஊட்டி நிரப்பப்பட்டு கிளாஸ், அது மேல நீங்க எதை ஊத்துனா என்ன ஆகும், வேஸ்ட் தான். எப்பவுமே எனக்கு காலியா இருக்கணும், எம்டியா இருக்கணும். அப்ப நானே எனக்கு கத்துக்கிட்டு இருக்கிறேன். இங்க நான் வந்தது சொன்னாங்க, நீண்ட தூரத்துல வந்தது நான் சிரமத்துக்காக சொல்லல, சிரமத்துக்காக சொல்லல, உங்கள் முகத்தை பார்ப்பதற்காகவே வந்தேன். இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அந்த காலத்துல அரசர்கள் அவையில பாடினால், கவிதை பாடினால், புகழ்ந்து பாடினால் என்ன கொடுப்பாங்க? தட்டு, தங்கத்தட்டு, வெள்ளித்தட்டு, பணத்தட்டு, இப்படி தட்டா கொடுப்பாங்க. எனக்கு அந்த தட்டெல்லாம் தேவையில்லை, எனக்கு தேவை இந்த ஒரு தட்டு. எனக்கு மட்டும் இல்ல, கை தட்டக்கூடிய மோட்டிவேஷன் என்னன்னு தெரியுமா, மருத்துவ சக்தி என்னன்னு தெரியுமா, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள 366 நரம்புகளையும் உங்கள் உள்ளங்கை சேர்ந்து அடிக்கும் பொழுது அப்படியே வைப்ரேஷன் ஆகி எங்கன்னா ரத்தம் நிக்குது, அப்படியே சுழல் ஏறும், படிச்சுட்டு கண்ணு தெரியும், ஸ்டக்குன்னு போல வேலை செய்யும். அதே பஸ்ல அப்படியே போறவங்க கை தட்டு சொல்லுங்க, இப்படியே முடிப்பான். எதற்கிட்டுமா இதை ஒவ்வொரு பயிற்சி கொண்டு செய்யக்கூடிய ஒரு விஷயம். கை தட்டு எவ்வளவு நீங்க கை தட்டுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சீக்கிரம் வராதுங்க, டாக்டரே போவாங்க. வேற ஒண்ணுமே நீங்க செய்ய வேணாம். அதுலயும் ஒரு சிம்பிள் இருக்கு, 1 2 1 2 3 1 2 1 2 3 1 2 1 2 3. அவ்வளவுதான், அவ்வளவுதான். இந்த மாதிரி நீங்க ஒரு நாளைக்கு 3 தடவை செய்யுங்க. காலையில ஒருத்தர, நடுவரையில ஒருத்தர, இரவு ஒருத்தர, இப்படி செஞ்சிட்டீங்கன்னா உங்கள் எனர்ஜி எங்கெங்கெல்லாம் நின்றுச்சோ அது தட்டிட்டு ஒரு 10 நிமிஷத்துல நீங்க பாத்ரூம் போவீங்க. தட்டிட்டு ஒரு 10 நிமிஷத்துல ஒரு தண்ணி தான் வடிக்கும். நீ செஞ்சு பாருங்க. தட்டிட்டு ஒரு 10 நிமிஷத்துல ஒரு வேர்த்து விடும். தட்டிட்டு ஒரு 10 நிமிஷத்துல ஒரு மன உற்சாகம் வரும். அத்தனையும் கொடுப்பது எங்க டாக்டர் கேட்டீங்களா? இதை நான் இலவசமா கொடுக்குறேன். நான் எம்பிபிஎஸ் படிக்கல. உண்மையிலே பார்த்தா நீங்க ஆளுக்கு யாரும் எனக்கு கொடுக்கணும். இந்த விஷயத்தை நீங்க செய்யுங்க. நீங்க டாக்டரே போகணும், முட்டி வழியா பறந்துடும், உங்களை தட்டி விட்டு ஓடிடும். ஒவ்வொரு முட்டுக்கும் ஒரு சக்தி இருக்கு. உடம்புல 360 மூட்டு இருக்குமா? மருத்துவ படித்து கேள்வி பாருங்க. 360 மூட்டுகள் கொண்ட உடம்புல வருஷத்துக்கு எத்தனை நாளுமா? 365. 5 நாள் தான் நீங்க சும்மா இருக்கணும். இந்த 360 மூட்டுக்கும் 360 நாள் நீங்க மோட்டிவேஷன் கொடுத்தீங்கன்னா 5 நாள் தான் அதுக்கு ஓய்வு கேட்குது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனா வேலை செய்யற எத்தனை வருஷம் வரைக்கும் ரிட்டைர்மெண்ட்? 55. இப்ப 60 ஆக்கிட்டாங்க. ஏன் அதை நான் குறிக்க வச்சிருக்கேன் தெரியுமா? இன்னொரு சின்ன ஒரே விஷயத்த உங்களுக்கு புரியுமே சொல்லுங்க. ஒரு பாடல்கள் ஞாபகம் வந்துச்சு. இந்த பிள்ளைங்க எல்லாம் பார்த்தோன்னே என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டி அழகு. உண்மையில இந்த பிள்ளைங்க அப்படியே மேலே ஏறும்போது உற்சாகமா இருந்துச்சு. பெற்றவங்க கண்ணு கலங்கினாங்க. நான் பார்த்தேன், கண்களை பார்த்தேன். நான் படிச்சு வாங்கினேன். இந்த உடைய படிச்சு போடுன்னு ஆசை எனக்கு. தலைவர் போட்டு பார்த்து அழகு பார்த்துருக்காங்க. என் தாய் தந்தை இல்லை, பார்த்தா கண்டிப்பா கொடுப்பாங்க.
இன்னைக்கு உங்கள் பிள்ளைகள் போட்ட இந்த உடையை நீங்கள் பார்த்து கண்ணீர் சொல்லுகிறீர்கள். இது ஆனந்த கண்ணீர். அழுகை இல்லை, அதுக்கு பேரு ஆனந்த கண்ணீர். சிரிச்சா கூட தண்ணி வரும். அப்படிப்பட்ட ஆனந்த கண்ணீரை தரக்கூடிய பிள்ளைகளாக உங்கள் பிள்ளை செல்வங்களை வளர்க்கிறீர்கள் என்றால் நீங்கள் நீலி கண்ணீர் வடிக்க மாட்டீர்கள். ஆனந்த கண்ணீருக்கும் அழுகைக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. இசையில ரெண்டு இருக்கு, ஒப்பாரி ஒன்று இருக்கு, தாளாட்டு ஒன்று இருக்கு. ரெண்டையும் மாற்றி பாட முடியுமா? கல்யாண வீட்டுல போய் ஒப்பாரி வைக்க முடியுமா? குழந்தை பிறந்த வீட்டுல போய் வேற பாட முடியாது. அவ குழந்தைக்கு தாளாட்டினா என்ன சொல்றாங்க? குழந்தைக்கு பாடலுக்கு பேர் என்ன? தாளாட்டு. இறப்பு வீட்டுல பாடக்கூடிய பாடலுக்கு பேர் என்ன? ஒப்பாரி. ரெண்டுமே ஒரு இசை ஒண்ணுதான். அதே போல ஒவ்வொரு செயல் ஒண்ணுதான். அது மாதிரி நல்ல விஷயங்கள் சொல்லுங்கள். இதை செய்யாதுன்னு சொல்வதை விட இதை செய் மகனே என்று சொல்லுங்கள். உன்னால் முடியும் என்று சொல்லுங்கள். என்னால முடியாதா? உன்னால முடியாதா? இறைவன் இந்த கடைசியா ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கல. ஒவ்வொரு நாளும் நீங்கள் இறைவன பிரார்த்தனை துவா செய்யும் பொழுது, இறைவா யா அல்லாஹ் எனக்கு கொடுக்காத அறிவையும் ஆற்றலையும் சக்தியையும் மகிமையையும் பாராட்டையும் பதக்கத்தையும் வெற்றியையும் புகழ் மாலையையும் உன்னை மறக்காத எண்ணத்தையும் என் மகனுக்கு கூட துவா செய்யும். இதை கேட்டு பாருங்க. நீங்க தொடர்ந்து 40 நாள் கேளுங்க. என்ன 40 என்ன இருக்குங்களா? எல்லாமே 40 தான் இருக்கு. நபிகளா இருக்கு. நபி பட்டம் கிடைச்சது 40 தான். அந்த விந்தணுக்கள் சதையா மாறுவது 40 நாள், கட்டியா மாறி எலும்பா மாறுவது 40 நாள், தோல் போட்டப்படுவது 40 நாள், சதை உருவாவது 40 நாள், செவி புலன்கள் உருவாவது 40 நாள். இப்படியே 40 தான் அந்த பிள்ளை உருவாகி 10 மாசம் கிடையாது, 9 மாதம் 9 நாள் 9 மணி நேரம் 9 வினாடி அந்த குழந்தை பிறந்தோம். அறிவியலை கேட்டுப்பாங்க. சும்மா சொல்றாங்க 10 நாள் 10 மாசம் கிடையாது. 9 மாதம் 9 நாள் 9 மணி நேரம் 9 நிமிடம் 9 செகண்ட் மழை பொழிவதையும் குழந்தை பிறப்பதையும் இதுவரை எவ்வளவு சொல்ல முடியல. எத்தனை வந்துருச்சு. எங்கெங்க ஸ்கேன் போடுறான். 9 மணிக்கு குழந்தை பிறப்பாமா, 8 மணிக்கு குழந்தை பிறந்துடும். அதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பான். அந்த அம்மா வெற்றிக்கார வந்துருச்சு. இன்னைக்கு கரெக்டா 10 மணிக்கு பிறந்தோமா, 3 நாள் குழந்தை பிறக்காது. அவன் நீர் பத்தி இல்லாமா, அதுக்கு ஒரு காரணம் வச்சிருக்கான். கிடையாது. இறைவன் அந்த அணுக்களை எவ்வளவு நாள் அந்த கருவறையை வைத்திருக்க வேண்டும் என்று எண்ணி திட்டமிடுறானோ அதுவரை அந்த குழந்தை அங்கதான் இருக்கும், வெளியே வராது. ஒவ்வொரு மனிதனுக்கும் சொர்க்கம் எது தெரியுமா? முதல் சொர்க்கம். ஒவ்வொரு மனிதனுக்கும் முதல் சொர்க்கம் அன்னையுடைய கருவறை தான். என்ன காரணம் தெரியுமா? இறைவன் தருகின்ற சோகத்தில் மலம் ஜலம் கிடையாது, வேர்வை கிடையாது, பசி கிடையாது, துக்கம் கிடையாது, அளவு கிடையாது. அதே மாதிரி அந்த கருவறையில அந்த குழந்தை மலம் கழிக்காது, ஜலம் கழிக்காது, துக்கம் வராது, அழுகாது, ஒண்ணுமே செய்யாது. வெளியே வந்த உடனே எல்லாம் வரும். ஒரே ஒரு கேள்வி, பிள்ளை பிறந்த உடனே எப்படிமா அழுகுது? குழந்தை பிள்ளை எல்லாருக்கும் தெரியும். பிள்ளை பிறந்த உடனே என்ன செய்து அழுகுது? அம்மான அழுகுதா? எங்க எந்த பிள்ளைமா அம்மான அழுகுது? சும்மா சொல்லாதீங்க. குழந்தை பிறந்துச்சு, என்ன ஃபர்ஸ்ட் குரல் எப்படி வருது பிள்ளைக்கு? என்ன இவ்வளவு தாய்மா இருக்கு சொல்ல தெரியல. எல்லாம் மார்க்கெட்ல இருந்தீங்களா? உடனே சொல்லுவாங்க சொந்தக்காரங்க, பிள்ளை பசிக்கு அழுகாடி பால் கொடு. கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, எல்லா தாய்மா தெரிஞ்சுங்க. பிள்ளை என்ன கேக்குது? இங்கா இதுவரை நான் சோழத்தில் இருந்தேனே, இந்த பாலடைந்த பாவிகள் நிறைந்த பாவம் நிறைந்த ஒரு அடுக்கு சாக்கடைக்கு இங்கா நான் வந்தேன். அதான் உண்மை. கையை மூடிக்கிட்டே போடுறோம். ஏன் தெரியுமா? எது கொடுத்தாலும் வாங்காது. கள்ளி திணிப்பான். விரவா நீக்கி விட்டு 100 1000 வச்சுக்க தரும். அது ஒண்ணுமே வேணும்னு தான் பழகிட்டு வருது. இவன் தான் லஞ்சத்தை கொடுக்குறான். அது கடைசி வரைக்கும் வாங்கிட்டு இருக்கு. அன்பு சிரிக்க சொல்லல நானு. இது நீங்க மருத்துவ மோட்டிவ் சொல்லி கேட்டு பாருங்க. அதெல்லாம் ஒவ்வொரு முட்டை நீங்க தட்டும்போது ஒவ்வொரு உறுப்புகள் உங்களுக்கு செயல்படுது. கண்ணுக்கு ஒரு முட்டை, கண் எல்லாமே உள்ளங்கையில இருக்கு. இந்த உள்ளங்கையில அத்தனையும் இருக்கு. இங்க எங்க என்ன அழுத்துறீங்களோ அந்த உணர்வு உள்ள போகும். சரி, பாத்துறீங்களா? இறைவனுக்கு நன்றி செலுத்தினாலும் இல்லவே இல்லை. இறைவனுக்கு நன்றி செலுத்தவில்லை. கண் இருக்கிறது, கண் பார்க்கிறது. எத்தனை பேருடைய பார்வை வர்ணங்களை உணர முடியாம இருக்கு தெரியுமா? கவலை சொல்ல முடியாது. என்னமோ தெரியல, பச்சையா மஞ்சா இது என்னன்னு தெரியலையே. ஆனா பார்வை இருக்கும். இன்னும் சில பேருக்கு பார்வை இருக்காது. அதே மாதிரி செவி புலன் இருக்கும்.
அந்த சப்தம் கேட்கக்கூடாது, கேட்க முடியாது, கேட்கும். அது வந்து என்ன காக்கா கத்துவா குயின் தூவா சரியா விளங்கலையே சொல்லுவோம். மூக்கு இது மொளா என்ன வாசம் தெரியலையே, வண்டி எடுத்தாங்களா மொளகா எடுத்தாங்களா இல்ல சீயக்காவான்னு தெரியலையே. நாக்குக்கு அறுசுவையை உணரக்கூடிய ஒரு தன்மை நாக்குல வச்சிருக்காங்க. தொட்டு வச்சோட சொல்லலாம் உடைக்குதுங்க, உப்பு அதிகமா இருக்கு, சரி ரொம்ப போய் போயிட்ட சொல்றமா இல்லையா, இதெல்லாம் ஒரே கசப்பா இருக்கு. அப்ப இத்தனை சுவைகளை பொறுத்துதான் ஒரு நாக்கு. மருத்துவத்தை போய் உட்கார்ந்துருக்கான் காய்ச்சல் என்ன சொல்லலாம், நாக்குல சுவையே இல்லை சார், எது வச்சாலும் சுவை தெரியல சார். ஏன் உன்னுடைய நாக்கை இப்படியும் நான் வைக்க முடியும் என்று படைத்தவன் உனக்கு சோதிக்கிறார். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், டாக்டரை பார்க்கிறோம், உன் கண் பார்வையை ஒண்ணுமே தெரியாம கூட இப்படி வைக்க முடியும்னு அதெல்லாம் சொல்றான். அவன் நம்ம என்ன செய்யறோம், கண்ணாடி போடுறோம். இப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் இறைவன் ஒரு வரையறை பெற்று வச்சிருக்கான். அதனால நீங்க என்ன செய்யுங்க, முதலில் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கிறது முதல்ல தன்னம்பிக்கை ஞாபகம் வச்சுக்கணுமா. தன்னம்பிக்கை பிளஸ் இறை நம்பிக்கை சீக்கிரத்து வாழ்க்கையின் வெற்றி. இது ரெண்டு எது ஒண்ணு இல்லையோ வெற்றி பெற முடியாது. தன்னம்பிக்கையும் இருக்கணும், இறை நம்பிக்கையும் இருக்கணும். ஒரே ஒரு விஷயம் ரெண்டு பேருக்கு சொல்லிட்டு மட்டும் முடிச்சுக்கிறேன். நான் சொல்றத தயவு செய்து திரும்பி சொல்லுங்க, சரியா? நான் என்ன சொல்றேங்கிறத மட்டும் தயவு செய்து நான் முதல்ல மாணவர்களுக்கு சொல்றேன். மாணவர்களே பேரன் சொல்ல வேணாம், நீங்க இப்படி கை வச்சீங்க, உங்க சோழ கையை நெஞ்சில வச்சீங்க. நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. நான் எனது வீட்டிற்கும் எனது நாட்டிற்கும் எனது பெற்றோருக்கும் நல்ல பிள்ளையாகவும் விருப்பு வெறுப்பு பாராமல் நடுநிலையான நீதியோடும் உண்மையாகவும் நேர்மையாகவும் பெற்றோருக்கு மாறு செய்யாமலும் அவர்களின் அன்பை கேட்டு மதித்து நடக்கின்ற அவர்களின் அன்பை சொல்லை கேட்டு மதித்து நடக்கின்ற பிள்ளையாகவும் இருப்பேன். என்னால் ஒருபோதும் என் பெற்றோருக்கு அவமரியாதையை ஏற்படுத்த மாட்டேன். அப்படிப்பட்ட கீழ்த்தரமான செயல்களில் ஒருபோதும் நான் ஈடுபட மாட்டேன். யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டேன். தீய வழியில் ஒருபோதும் செல்ல மாட்டேன். நான் எனது படிப்பாலும் செயலாலும் தொழிலாலும் வாழ்க்கை முறையாலும் எனது பெற்றோர்களுக்கு கண்ணியத்தையும் பெருமையையும் புகழையும் சேர்த்து நான் நல்லவே இருப்பேன். எப்போதும் உண்மையாகவே நடந்து கொள்வேன் என்று இந்த நன்னாளிலே எனது பெற்றோர்களுக்கு மனதார உறுதியளிக்கிறேன். இது பிள்ளைகளுக்கானது, சரிங்களா? அடுத்த ஒவ்வொரு சும்மா விடுது. அடுத்த பெற்றோர்கள கொஞ்சம் அப்படி முடிஞ்ச கையை வச்சுங்க, இல்ல மனசார சொல்லுங்க. தயவுசெய்து பெற்றோர்கள் சொல்லுங்க. நான் எனது குடும்பத்துக்கும், பிள்ளையோட சவுண்ட் இல்லையம்மா கொஞ்சம், நான் எனது குடும்பத்துக்கும் எனது நாட்டிற்கும் உண்மையாக இருப்பேன். உறவுகளை மதிப்பேன். யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டேன். யாரையும் பழிவாங்க மாட்டேன். அனைவரிடத்திலும் அன்பாக பழகுவேன். என் பிள்ளைகளை நன்றாக படிக்க வைப்பேன். அவர்களின் நியாயமான தேவைகளுக்கு உறுதுணையாக இருப்பேன். ஒருபோதும் என் பிள்ளைகளை தவறான வழியில் செல்ல அனுமதிக்க மாட்டேன். என் பிள்ளைகள் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கு முழு பாத்திரமாக நான் நடந்து கொள்வேன். என் பிள்ளைகளின் உயர்வுக்கு பாடுபடுவேன். அவர்கள் கல்வியில் சிறக்க என்னால் உயர்ந்த உதவிகளை செய்வேன். என் பிள்ளைகளை நாடு போற்றும் நல்ல பிள்ளைகளாக உருவாக்குவேன் என்றும் என் பிள்ளைகளுக்கு சிறப்பான எதிர்காலத்தை அமைத்துக் கொடுப்பதில் அக்கறையோடு இருப்பேன் என்றும் நான் எனது பிள்ளைகளுக்கு
இந்த நன்னாளில் இறைவன் சாட்சியாக மனதார உறுதியளிக்கிறேன். இத்துறை உரை முடித்துக் கொள்கிறேன். செய்திகளில் நலம் நாடும் நம் மீடியா.